அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சர்வீசஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாலிட் ஒர்க் சாஃப்ட்வேரில் சாலிட் மாடலிங் வரைகிறது எப்படின்னு பார்க்குறோம். வாங்க. புதுசாக ஒரு பார்ட் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஒரு நியூ ஸ்லைடு ஓப்பன் பண்ணதும் சைடில் தெரியுதுங்க பாருங்கள், அது மாதிரி தான் வரையணும். ஸ்கெட்சு கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் போயிட்டு ரைட் சைடு பிளைனு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் சூஸ் பண்ணிவிட்டு முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் போடுங்க தோராயமாக. அப்புறமா டைமென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு ரெக்டாங்கிள் அது சென்டர்லேருந்து தள்ளி இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வரையும் ஒரு மிட் ரேஞ்சாக ஒன்று போட்டுக்குங்க தோராயமாக. அதே மாதிரி மேலே ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்குங்க. போட்டதும் அதுக்கு நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுக்கலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் மேலே ஸ்கெட்சில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே கிளிக் பண்ணி இது 106 mm என்டர். இது 36 mm என்டர். இது இந்த பாயிண்ட்லேருந்து அந்த எண்டு பாயிண்ட் வரையும் 12 mm என்டர். அதே மாதிரி இந்த சைடு இந்த பாயிண்ட்லேருந்து ஆப்போசிட் பாயிண்ட் வரையும் 12 mm என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்துட்டோம். மேலே அப்பர்லேருந்து இங்கே லோயர் வரையும் 12 mm என்டர் கொடுத்துருங்க. இதோட வித்து 12 mm என்டர் கொடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட ஹைட் 34 mm என்டர். ரொம்ப சிம்பிளான படம் இருக்கிறதுலே இது. இப்போ மேலே ஒரு லைன் வருது, அந்த லைன் கொஞ்சம் போட்டுக்கலாம். லைன் கமாண்ட் சூஸ் பண்ணிவிட்டு இது டிக் கொடுத்துட்டு லைன் கமாண்ட் கிளிக் கொடுத்துட்டு தோராயமாக லைன் கொடுங்க. டாட்டர் லைன் வந்தால் அந்த லைன் ஆர்த்தோ லைன் மாதிரி கணக்காகும். இது ஸ்மார்ட் டைமென்ஷன் கொடுத்து இது 10 mm. ஓகே, இப்போ அதுங்களை சர்க்கிள் வரையலாம். ஸ்மார்ட் டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் ஃபஸ்ட்டு சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு 10 mm கொடுத்தீங்கன்னா என்டர் ஆகிடும். டயா 10, அது 22 டயா. 2 சர்க்கிள் போட்டுருங்க அந்த பாயிண்ட்லேருந்து. இப்போ நம்ம அது ஜாயின் பண்ணிடணும். அந்த பாயிண்ட் அந்த சர்க்கிளோட ஜாயின் பண்ணால் தான் அதை கட் பண்ண முடியும் நம்மளால். அதனால் ஜாயின் பண்ணிவிடுங்க. லைன் கமாண்டை யூஸ் பண்ணி மேலே அந்த லைனை டச் பண்ணி இந்த லைன்லேருந்து அந்த லைனோட எண்ட் பாயிண்டில் கிளிக் பண்ணிவிடுங்க. அவ்வளோ ஜாயின் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையில்லாத பாட்டெலாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம் பண்ணுறதுக்கு மேலே ஸ்கெட்ச் ஆப்ஷனில் ட்ரிம் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பவர் ட்ரிம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிம் பண்ணலாம். சும்மா லெஃப்ட் கிளிக் அமுத்தி ஒரு ஜாக் மாதிரி ஈஸுங்க, அவ்வளோதான். ஒரு ட்ராக் மாரி பண்ணுங்கள், அவ்வளோதான். ட்ரிம் ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான இது. பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி. இந்த சைடில் காமிச்சிருக்க மாதிரிங்க அது மாதிரி வரைஞ்சிட்டாவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். சைடில் படம் கொடுத்துருக்கீங்களா இல்லையா, அது மாதிரி பண்ணணும். பண்ணிட்டு தான் நம்ம இது பண்ணணும். அடுத்தது நம்ம ஃபில்லட் பண்ணணும். ஃபில்லட்டுக்கு மேலே ஸ்கெட்ச் ஆப்ஷன் பக்கத்தில் ஃபில்லட் கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை mm ரேடியஸ்னால் 12 mm ரேடியஸ் என்டர் கொடுங்க. கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்டு ஆப்போசிட் பாயிண்ட் கொடுத்துட்டு என்டர், ஒரே ஒரு என்டர், அவ்வளோதான். அதே மாதிரியும் ரைட் சைடில் ஆப்போசிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க, அவ்வளோதான். மேலே க்ரீன் கலர் டிக்கு எக்ஸிட் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிடணும். எக்ஸிட் ஸ்கெட்சை கிளிக் பண்ணோன்னே இப்படி ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுக்கு தயார். எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனா வியூ ஓரியன்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃப்யூச்சரில் போய் எக்ஸ்ட்ரூட் பேஸ் கொடுத்திங்கன்னா இது மாதிரி காமிக்கும். கொடுத்துட்டோடனே எத்தனை எம்எம்மில் பண்ணணும்னு காமிக்குது. இது 82 mm. 82 mm கொடுத்து என்டர் விடுங்க. இந்த ஹேரோ மார்க் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் அந்த அம்புக்குறி மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணதும் இப்போ சைடில் கொடுத்துருக்கிற படம் மாதிரி வரையணும். அந்த எல்லோ கலர் படம் அதே மாதிரி தான் நம்ம வரைய போகிறோம். அடுத்து வரையத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னே ஒரு பிளைனு மேலே ரெடியூஸ் ஜாமெண்ட்ரியில் கிளிக் பண்ணி ஒரு பிளைன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டதும்
செலக்ட் பண்ணணும். இந்த பிளைன் இந்த சைடு பிளைனுக்கு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஃப்ளிப் ஆப்போசிட் அதை கிளிக் பண்ணால் தான் அதோட சென்டர் பாயிண்ட். மேலே 41 mm கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு கீழே ஃப்ளிப் ஆப்போசிட் கொடுங்க. கொடுத்தோடனே அந்த சென்டர் இதுவில் வந்துடும் அந்த பிளைனு. இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போ டிக் கொடுத்ததும் இந்த பிளைன் ரைட் கிளிக் பண்ணி நார்மல் 2 கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இப்போ நம்ம அதை வரையலாம். ஸ்கெட்சில் கிளிக் பண்ணி கண்ட்ரோல் என்டிட்டிஸ் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த கோடை செலக்ட் பண்ணணும். எட்ஜாக செலக்ட் ஆகும். எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு 1 2 3 கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. டிக் கொடுத்துட்டாலும் ஓகே தான். இப்போ இதை நம்ம இதோட ஜாயின் பண்ணணும். அதுக்கு லைன் எடுத்து ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இது ஒரு சாலிட் மாடல் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்கலாம். இது இப்போது சென்டர் பிளைனில் வந்துடும். இப்படி நம்ம சென்டர் பிளைன் பண்ணால் ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கணும். ஐசோமெட்ரிக் வியூவுக்கு கண்ட்ரோல் 7 அமுத்தலாம். இல்லைனா வியூ ஓரியன்டேஷனில் போய் ஐசோமெட்ரிக் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ சென்டர் பிளைன் வந்துச்சா, இதில் இருந்து நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறதுனா, மேலே ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். இது எத்தனை எக்ஸ்ட்ரூட் பண்ணால் 12 mm என்டர் கொடுத்துருங்க. சைடில் கொடுத்துட்டு மேலே வந்து இங்கே பைண்டுன்னு இருக்குதா அங்கே மிட் பிளைன் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து சென்டரில் உக்காஞ்சிரும். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்புகிறேன். சென்டரில் வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான படம் இது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கீழே இந்த லைனில் ஹோல்ஸ் பண்ணோம். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நார்மல் 2, அதாவது முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் 2ன்னு இருக்கும். இந்த ஐக்கான் தான் நார்மல் 2 கொடுத்துருங்க. கொடுத்ததும் ஸ்கெட்சில் போய் ஒரு சர்க்கிள் வரையணும். 2 சர்க்கிள். இந்த சைடு ஒரு தோராயமாக ஒரு சர்க்கிள் போட்டுக்குங்க. கிளிக் கொடுத்துட்டு இது எத்தனை எம்எம்னா 12 mm. ரேடியேஷன் 12, அப்போது டயா 12, அப்போ ரேடியஸ் 6 வரும். அதே மாதிரி இதுக்கும் 6 கொடுத்துருங்க. இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து 12 mm அதே மாதிரி 4 பக்கம் போட்டுருங்க. இந்த பக்கம் டயராமும் அதே மாதிரி 12 mm. அதாவது கீழே இருந்து 12, சைடில் இருந்து 12 கொடுத்தீங்கன்னா அந்த 2 சர்க்கிள் வந்துடும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் கட் கொடுக்கணும். ஸ்கெட்சில் போயிட்டு ஃபியூச்சரில் போயிட்டு எக்ஸ்ட்ரூட் கட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஹோல் வந்து கட் ஆகிடும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது ஒரு இடத்துல மட்டும் தான் கட் ஆகும். அது ஃபுல்லாக கட் ஆகும்னா நம்ம ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுட்டு கண்ட்ரோல் 7 அமுத்தி ஐசோமெட்ரிக் வியூ வந்துடும். அது வந்து இங்கே பெயிண்டின் இருக்கிற தவிர வந்து த்ரோ ஆல் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக ஹோல் ஆகிடும். இந்த சைடு இருக்கிறதும் ஆப்போசிட் இருக்கிறதும் ஹோல் ஆகிடும். இப்போ டிக் கொடுத்துருங்க. இப்போது 4 பக்கம் ஹோல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக இதை ஃபில்லட் மட்டும் பண்ணிடலாம். எப்படி ஃபில்லட் பண்ணுறதுனா, இந்த கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி ஆரோ மார்க்கை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பகுதிக்கு திருப்பிக்கலாம். அது மாதிரி திருப்பிட்டு நம்ம மேலே 3D ஃபில்லட் பண்ணணும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேலே ஃபியூச்சரில் அந்த ஃபில்லட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்து 12 mm என்டர் கொடுத்துட்டு அந்த எட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 எட்ஜஸ் விட்டு என்டர் அடிங்க. என்டர் அடித்த உடனே ஃபில்லட் ஆகிடுச்சு.
அவ்வளோதான், ஃபில்லட் பண்ணி முடிச்சாச்சு. இது ட்ராயிங் அவ்வளோதான். இப்போ நம்ம கலர் பண்ணலாம். எப்படி கலர் பண்ணுறதுன்னா, மொத்தத்தையும் Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அதை ஒரு மூலையில் கிளிக் பண்ணி Ctrl A அமுத்திங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிடணுன்னே மேலே அந்த கலர் ஐக்கான் மாதிரி தெரியுதுங்களா, அதை கிளிக் பண்ண உடனே நம்ம கலர் ஆப்ஷன் மாற்றுறதுக்கு போவோம். லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதும் நம்மளுக்கு எந்த கலர் தேவையோ அது கொடுத்துக்கலாம். இங்கே அந்த க்ரீன் டிக் கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த படம் வரைஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது தான். இதோட ஈஸியான மெத்தட் இல்லை. இப்போ Ctrl S கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். Ctrl ப்ரெஸ் பண்ணி எஸ் அமுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். இந்த மாதிரி வேறு எதனா வீடியோ வேணுன்னா கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட் அது மாதிரி போட்டு விடுங்க.